இருக்கு உடம்பு? பரவாயில்லையாம்மா? ம் ம் பரவாயில்ல சித்தி. மாமா, ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிட்டா மாமா? ஆமாம் ஆமாம் மாப்பிள்ள, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. நானே பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு தான் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா. ஏன் அத்தை எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டீங்க? நான் வந்திருக்கலாம்ல. மாமா எப்படி பார்த்துருப்பாங்க ஒண்டியா? நாங்கள் வந்திருக்கோம்ல. இல்லை யாருண்ணே, பரவாயில்ல இருக்கட்டும். நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம்னு சொன்னேன். உங்களுக்கு எதுக்கே அலைச்சல்? இருக்கட்டும் விடு, பரவாயில்ல. என்ன அத்தை என்ன பேசுறீங்க? எது யாருக்கு அலைச்சல்? நியாயமா பார்த்தா நாங்கள் தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கணும். நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக தான் அமைதியா இருக்கிறோம். ஆமா அத்தை, அரவிந்த் சொல்றதுதான் கரெக்ட். இதெல்லாம் போய் அலைச்சல்னு சொல்றீங்க? இதெல்லாம் என்ன அத்தை பேச்சு? இருக்கட்டும் யாருண்ணே, அதான் கூட்டிகிட்டு வந்தாச்சுல்ல. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்கப்பா. அரவிந்த் நீ என்னப்பா கோச்சிக்காத. நாங்களே கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வேற எதுவும் இல்லைப்பா. இருக்கட்டும் விடுங்க. சரி அதெல்லாம் விடுங்க அத்தை. ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? அனன்யாவுக்கு இப்போ எப்படி இருக்கான்? பரவாயில்லையாமா? இன்னும் உடம்புல அந்த ஸ்மோக் எஃபெக்ட் இருந்து தான் இருக்குதாம்மா. அது இன்னும் சரியாகிறதுக்கு நாட்கள் ஆகுமாம்மா. அது வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரியான சாப்பாடுகளை தான் எடுத்துக்கணும். லிக்விட் ஐட்டமாக நிறைய எடுத்துக்க சொல்லியிருக்காங்கப்பா. பார்த்துக்க சொல்லியிருக்காங்க பத்திரமா. 2 நாளைக்கு ஒரு தடவை செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. இதை தவிர வேறு எதுவும் சொல்லலை. அவள் ரொம்ப வீக்காக இருக்காளாம்மா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்க சொன்னாங்க. சரிங்க மாமா, கண்டிப்பா நம்ம எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம பார்த்துப்போம் அனன்யாவை. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. அனன்யா நீங்க வா. சொல்லுங்க மாமா. இங்க பாருமா, நீ ரொம்ப வீக்கா இருக்கியா. அதனால நீ எதையும் நினைச்செல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? நல்லா சாப்பிடு, மாத்திரை மருந்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்க, சரியா? நாங்கள் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கோம். உனக்கு எதனா சொல்லு, உடனே எல்லாரும் வருவோம், புரியுதா? எதையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு எதையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதா அனன்யா? புரியுது மாமா. அனன்யா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? உன்னை கார்த்திக் பார்க்க வருவோம், அதனால தான் சொல்கிறேன். நீ கவலைப்படாத. மாமா. ஆமாம் ஆமாம், அத்தை காதில் விழுந்துடாமா, சரியா? அதனால நீ எதை நினச்சும் கஷ்டப்படக்கூடாது, புரியுதா? ஆமாம் அனன்யா, நீ நல்லா சாப்பிடு, சரியா? நீ எதையும் நினச்சி யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. நீ ரொம்ப வீக்காக இருக்க, பார்த்துக்க. நீ நல்லா சாப்பிடு, நல்லா உடம்பு பார்த்துக்க அனன்யா. எதனால சொல்லு, நானும் வருவேன், புரியுதா? சரிங்க அக்கா. சரிம்மா அனன்யா, நீ ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம். நீ போ, உனக்கு கை கால் வலிக்க போகுது. நீ உள்ளே போய் படுப்போ, படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு போ. சரிங்க மாமா. ஆமாம், நிம்மி எங்கே? நிம்மி உனக்காக ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. போ, பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கா. நீ போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுமா, புரியுதா? போ. வா அனன்யா, நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாமா. சரிங்க அக்கா, வரேன். சரிம்மா சாந்தி, நீயும் போ. போயிட்டு நீனும் முகம் கை காலை கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரெஸ்ட் எடுமா, போமா. இல்லை நான் இருக்கட்டும். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எதனா போட்டு கொடுத்தாளா நிம்மி? ஏயா அருண், அரவிந்த் நீங்கள் சாப்பிட்டீங்களாயா? பார்த்துக்கிட்டாளா நிம்மி? நான் வேற இங்கே 2 நாளாக. அவளுங்க பார்த்துட்டாளா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சாந்தி. நீ ஏன் இதை பற்றி நினச்சிட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்க போகிறேன் எல்லாரையும். இல்லை நீ இருந்தாலும் எல்லாரையும் இங்கே விட்டுட்டு நான் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டேன் இவளுக்கு இப்படின்றதுனால. அதனால தான் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீ அத்தை எந்த டைமில் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி டைமில் நாங்கள் தப்பாக எடுத்துக்குவோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நீங்கள் வாங்க, நீங்களும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க பாருங்க. நீங்களும் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, போங்க அத்தை. இருக்கட்டும் ஐயா, பரவாயில்ல. எனக்கு உடம்புல டயர்டு இல்லை, மனசில் தான் ரொம்ப டயர்டாக இருக்குது. சரியா, இருக்கட்டும். நீங்கள் பாரு சாந்தி. சொல்லுங்க நீ. எனக்கு தெரியும் சாந்தி, உனக்கு மனசு தான் ரொம்ப வலியாக இருக்கும்னு நல்லாவே தெரியும். நீ இப்படியே இருந்தீங்கன்னா சரி வராது, பார்த்துக்க. நம்ம வாயே கோயிலுக்கு போயிட்டு வருவோமே, மனசு கொஞ்சம் இதமாக இருக்கும்ல. வா, போயிட்டு ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடலாம்ல, வரியா? ஆமாங்க்கா, நானும் அதுக்கு தான்க்கா வந்திருக்கேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு வேதனையாக இருக்கும்னு. அதனால தான் நான் கூட இருக்கலாமேன்னு தான் வந்தேன்க்கா. வாங்கக்கா. பார்வதி அக்கா சொல்கிற மாதிரி நம்ம ஒரு 8 கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோமே. போயிட்டு அனன்யா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம்க்கா. கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல. வாங்கலை, போயிட்டு வந்துடுவோம். ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். நானும் கோயிலுக்கு போகணும்னு தான் நினச்சேன். ஆனால் அனன்யாவுக்கு சரியாகட்டும். அனன்யாவையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போதைக்கு நான் எந்த கோயிலுக்கும் வர மாதிரி இல்லை. நீ என்ன சாந்தி, கோயிலுக்கு தானேம்மா? வா, நம்ம போயிட்டு வரலாம். நான் கூட வரேன், வா. ஆமாம்மா சாந்தி, கோவிலுக்கு தானே, வா நானும் வரேன். நம்ம எல்லாரும் ஒன்றா போயிட்டு வந்துருவோமா? என்னங்கண்ணா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் அனன்யா விட்டுட்டு எங்கேயும் வர மாதிரி இல்லை. அவளுக்கு உடம்பு சரியாகட்டும், அவளை கூட்டிக்கிட்டு எல்லாரும் மொத்தமாக கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அது வரைக்கும் நான் எந்த கோவிலுக்கும் வரல. என்னத்த எல்லாரும் கோவிலுக்கு தானே கூப்பிடுறாங்க? கோவிலுக்கு தானே, போயிட்டு வாங்க. நீங்களாம் எதுக்கு என்ன கோவிலுக்கு கூப்பிடுறீங்கன்னு கூடமா எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, அனன்யாவுக்கு உடம்பு சரியாகட்டும், எல்லாரும் அனன்யாவையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வருவோம். இப்போதைக்கு நான் எந்த கோவிலுக்கும் வரல. என்னத்த ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லத்த.
என்னய்யா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் எதுக்கு இப்போ கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறீங்கன்னு தெரியாதா என்ன எனக்கு? நானும் உங்கள் வயசெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கேன். அதனால் நான் எந்த கோவிலுக்கும் போகலை. அனன்யாவை விட்டுட்டு எங்கேயும் நகரவும் மாட்டேன். என்னம்மா சாந்தி, ஏமா இப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. அவங்க அண்ணனியாவை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அண்ணா, எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியும். உங்கள் குணங்கள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் எல்லாருக்கும் இப்போ எதை நினச்சி பதைக்குதுங்கிறதும் எனக்கு நல்லாவே புரியுதுண்ணா. ஆனால் தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. அது எக்காலத்துக்கும் நடக்காது, சரியா? நான் கோவிலுக்கெலாம் வரலை. அனன்யாவுக்கு முதல்ல நல்லபடியாக சரியாகட்டும். சரி விடு சாந்தி, நீ கோவிலுக்கு வரலன்னும் போது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. சரி நீ போ, நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போம். என்ன மாப்பிள்ள, நீங்கள் நினச்ச மாதிரி சாந்தி கோவிலுக்கு வரலன்னு தான் சொல்கிறா. இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாண்டா அருண், சாந்தி இப்படி என்கிட்டயும் மறுத்து பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா சாந்தி இந்த விஷயத்துல ரொம்ப தீர்க்கமாக தான் இருக்கா. அடுத்து என்னடா பண்றது? நான் தான் சொன்னேன்லப்பா, அத்தை கண்டிப்பா கோவிலுக்கு வர சம்மதிக்க மாட்டாங்கன்னு. எனக்கு அத்தையை பத்தி நல்லா தெரியும். சரி விடுங்க, நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு கார்த்திக் வந்து அனன்யாவை பார்ப்போம். அனன்யாவும் கார்த்திகை பார்த்து பேசுவா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் அவங்க வேலையை பாருங்க. நான் என்ன பண்ணணும்னு நான் பார்த்து பண்றேன்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்கப்பா. சரி அருண், நீ என்ன பண்றியோ அதை பண்ணு. ஆனா பார்த்து சாந்திக்கு எதுவும் தெரிஞ்சிடாம, சரியா? கண்டிப்பாப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராம நீங்க போங்க. நீங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, போங்க. மாமா நீங்களும் போங்க. போயிட்டு நீங்க கொஞ்சம் அத்தை பக்கத்துலேயே இருங்க. எங்களுக்கு இப்போதைக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அத்தை கிட்ட மட்டும் கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அத்தையை மட்டும் கொஞ்சம் ரூம்ல இருந்து வெளில வராம பாத்துக்கங்களேன். மற்றதை நான் பாத்துக்கிறேன் மாமா. நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. என்னால் சாந்தியை ரூம்லேருந்து வெளில வர விடாமல் பார்த்துக்க முடியும். நான் பார்த்துக்கிறேன், சரியா? அவள் இப்போ ராத்திரி சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு தான் படுப்பா. அதனால கண்டிப்பாக எழுந்திரிக்க மாட்டா. நீ பார்த்து கொஞ்சம் பேச வைப்பா, சரியா? சரிங்க மாமா, அது போதும். சரி மாமா, அப்பா நீங்களாம் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா அண்ணா இப்போ என்ன பண்ற மாதிரி? நீ எதனா யோசிச்சு வச்சிருக்கேன் என்ன? ஆமாண்டா, நான் யோசிச்சு தான் வச்சிருக்கேன். சரி நீ என்ன பண்ணு, ரித்துவை கூட்டிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா. ஓ அப்படியே சுமதி அக்காவையும் கூட்டிட்டு போ, சரியா? அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வா. நான் பாத்துக்கிறேன் மற்றது, ஓகேவா? இல்லடா அண்ணா, நான் வேணா இருக்கிறேனே, எதனா பிரச்சனை வந்துடாம பார்த்துக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்குறேன். ரித்துவும் சுமதி அக்காவும் கிளம்பிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் அதெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனையும் வராது. நீ ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, புரியுதா? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட நீ வா, பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரிடா அண்ணா, நான் கூட்டிகிட்டு கிளம்புறேன். நீ பார்த்துக்க, நான் உடனே வந்துடுவேன், சரியா? சரி அரவிந்த், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? இங்கே பாரு அனன்யா, எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? சொன்னா கேளு, எதுவும் நடக்காது, நம்ம பார்த்துக்கலாம். நீ கவலைப்படாதம்மா. இல்லைக்கா, அம்மா என்னென்னலாம் பேசுனாங்கன்னு தெரியுமா ஹாஸ்பிட்டலில்? அவங்க ஏதோ சொல்கிறாங்க அக்கா. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. நானும் கார்த்திக் மாமாவும் சேருவோமான்னு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுக்கா. அம்மா அந்த அளவுக்கு என்கிட்ட என்னென்னமோ பேசிட்டாங்க தெரியுமா? நான் நினச்சேன் அம்மா இதை தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு, அம்மா சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்காத. கார்த்திக் மாமா இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அம்மாவோட மனசை மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அருண் மாம்சம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அரவிந்த் மாம்சம், அருண் மாம்சம், கார்த்திக் மாம்சம் 3 பேர் சேர்ந்து அம்மாவோட மனசை எப்படியாவது மாற்றிடுவாங்க. நீ எதை நினச்சி கவலைப்படாத அனன்யா, ப்ளீஸ்மா. அக்கா சொல்கிறல, அழாத, கண்ணை தடிச்சுக்கடி. எப்படிக்கா அழாமல் இருக்க முடியும்? நான் மாமாவை ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததில்லை, தெரியும்ல. ஆனால் இப்போ ஒரு நாள் முழுக்க அவரை பார்க்காம இருந்திருக்கேங்க்கா. நான் கூட இருந்துருவேன், ஆனால் அவரால் இருக்க முடியாது, தெரியும்ல. அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு இப்போ தெரியலக்கா. அவரை எப்படியாவது பார்க்கணுண்டியாக்கா. ஏ லூசு, நீ இப்போ உன் கார்த்திக் மாமாவை பார்க்க போகிற. நீ எதுக்கு இப்போ அழாத, கண்ணத்தோட நான் காட்டுறேன். உன் கார்த்திக் மாமாவை இப்போ நான் காட்டுறேன், நீ கண்ணத்தோட. என்னக்கா, என்ன சமாதானப்படுத்த பார்க்குறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால் மாமாவை பார்க்காம இருக்க முடியலடி அக்கா. இப்போவே மாமாவை பார்க்கணும் போல எனக்கு இருக்குடி அக்கா. என்னால் முடியல, தெரியுமா? அடியே லூசு, நான் சொல்கிறேன்ல, நீ இப்போ கொஞ்ச நேரத்தில் உன் மாமாவை பார்க்க போகிறேன்னு. என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? சரி, நீ என்னை நம்ப வேணாம், கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு. மாமா
ம் ஆமாண்டி பொண்டாட்டி உன் மாமா தான். வா. மாமா மாமா எங்க மாமா போனீங்க? ஏன் மாமா என்னை பார்க்கவே வரல? என்னை பார்க்க ஏன் மாமா வரல? நீங்களும் அம்மாவுக்கு பயந்துட்டீங்களா? அதனால தான் என்னை பார்க்க வராமல் விட்டுட்டீங்களா மாமா? என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா மாமா? இங்கே பாருமா, நான் பயப்படுவேனா? உனக்கு தெரியும்ல உன் மாமா இது வரைக்கும் எதுக்காவது பயந்துருக்கேன்னா என்ன? ம் என் மாமியாருக்கு மரியாதை கொடுத்து தான் நான் உன்னை பார்க்காம இருந்திருக்கேன். புரியுதா? மாமா அதனால என்னை பார்க்காம இருந்துட்டீங்கல்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? மேம் நீங்களும் அனன்யாவும் பேசிட்டுருங்க, நான் வெளியில் இருக்கேன் சரியா? அம்மா வராமல் பார்த்துக்கிறேன் புரியுதுங்களா? நீங்கள் பேசிட்டுருங்க, நான் வந்துடுறேன். ம் சரிம்மா நிம்மி, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரடி பொண்டாட்டி, உன் மாமா எதுக்கும் பயந்தவன் கிடையாது. பயந்தவனாக இருந்தால் நல்லாவே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு சாந்தி அத்தை பேரில் ஒரு பெரிய மரியாதையே இருக்குது. அது மட்டும் இல்லை, சாந்தி அத்தை இப்படி நடந்துக்கிறவங்களே கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு நல்லாவே புரியுது. அப்படி இது எல்லாமே தெரிஞ்சும் அவங்க கோபத்தை மேலும் மேலும் உண்டாக்குனா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான். அது மட்டும் இல்லை, என்னை நீ புரிஞ்சுப்பனும் நான் நினச்சேன். ஆனால் நீ புரிஞ்சிக்கலையடி. என்னடி பொண்டாட்டி? இல்லை மாமா, இப்போ நான் புரிஞ்சுக்கிற மனநிலைமைலாம் இல்லை மாமா. எனக்கு தேவை உங்களை பார்க்கணும். உங்களை பார்த்தா மட்டும் கூட போதும் மாமா. ஏன்னா எனக்கு பயம் அதிகமாக வந்துருச்சு மாமா. அம்மா என்கிட்ட அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. உங்களை இதோட பார்க்கவே கூடாதான், உங்ககிட்ட பேசவே கூடாதான், நீங்கள் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டீங்களா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க மாமா. அதான் மாமா எனக்கு கவலையாக இருக்குது. என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல மாமா? ஏய், நான் இது வரைக்கும் அந்த மாதிரி என்னைக்காவது உன்கிட்ட சொல்லியிருக்கேனா அடி? எதனா பிரச்சனை வந்த உடனே உன்னை விட்டு போயிருக்கனா? நீ பார்த்துருக்கியா அடி? உன் மாமாவை நீ இவ்வளோதான் புரிஞ்சிருக்கியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ஆனாலும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. உங்களை நான் இப்படி நினைக்கணும்னு நினைக்கல. எனக்கு பயம் தான் மாமா அதிகமாகிடுச்சு. அதனால தான் மாமா நான் இப்படிலாம் பேசுகிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. சரி சரிம்மா, நீ ஃபீல் பண்ணாத. மாமா இருக்கேன்ல, இங்கே பார், டெய்லி இனிமேல் உன்னை வந்து பார்ப்பேன். புரியுதா? இதே டைமுக்கு இதே மாதிரியே டெய்லியும் உன்னை வந்து பார்ப்பேன். உன்னை பார்க்கறது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் என் மாமியாரை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணுமோ அதையும் பண்ணுவேன். சரியா? சீக்கிரமாகவே உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண வேண்டி. மாமா கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ண வேண்டி. நீ தாண்டி என்னைக்கா இருந்தாலும் என் பொண்டாட்டி. சரியா? இலக்கை மூடும் சிமிழாய் நான் உன்னை ஓடுகிறேன். உன்னில் விழுந்த வெயிலால் நான் சடுகாய் மாறுகிறேன். எப்போவும் மாமா உன் கூட தாண்டி இருப்பேன். சரியா? நீ இனிமேல் எதுக்காகவும் அழகக்கூடாது. புரியுதா? அது மட்டும் இல்லை, டாக்டர் சொன்னாங்களாம் நீ ரொம்ப வீக்காக இருக்கியா. என்னை நினச்சிட்டு நீ சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும். நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தேன்னா மட்டும்தான் மாமா உன்னை பார்க்க வருவேன். புரியுதா? நீ என்னையே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுக்கெலாம் இருந்தீன்னா மாமா வரமாட்டேன், பார்த்துக்க. இல்லை இல்லை மாமா, நான் நல்லா சாப்பிடுவேன், நான் நல்லா இருப்பேன் மாமா. நீங்கள் டெய்லியும் வாங்க மாமா, வந்து என்னை பாருங்கள் ப்ளீஸ். என்னை பார்க்காம மட்டும் இருந்துடாதீங்க சரியா? அம்மா என்னை இப்போதைக்கு காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால் வெளியில் கூட வர முடியாது மாமா. நீங்கள் தான் என்னை வந்து பார்க்கணும். கண்டிப்பாக வாங்க மாமா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருப்பேன் மாமா. சரியா? நீங்கள் வாங்க மாமா. கண்டிப்பாக வரேன். ஏண்டி உன்னை காலேஜுக்கு போகக்கூடாது சொல்லிட்டாங்களா என்ன அத்தை? ஆமாம் மாமா, ஏதோ ஒரு வாரத்துக்கு மட்டும் நீ காலேஜுக்கு போவேனா? நான் காலேஜில் லீவ் கேட்டுட்டேன். நீ ஒரு வாரத்துக்கு வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்காங்க மாமா. சரி, என் மாமியார் எந்த தூரத்துக்கு போகிறாங்களோ போகட்டும். எப்படியா இருந்தாலும் என் மாமியார் என் வழிக்கு வந்து தானே ஆகணும். நான் பார்த்துக்கிறேன்டி பொண்டாட்டி. நான் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு நினச்சேன். இனிமேலும் மாமியாரை விட்டால் பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. விட மாட்டேன். இனிமேல் மாமியாரை இழுத்து பிடிக்க வேண்டியது தான். பிடிச்சிடுவோம். சரிடி பொண்டாட்டி, அதான் மாமா வந்துட்டேன்ல. சரி, எனக்காக என் பொண்டாட்டி இப்போ சிரிக்கணும். சரி பார்க்கலாம். இல்லை மாமா, சிரிப்பே வரலை. நீங்கள் என் கூட இப்படியே இருங்க மாமா.
எனக்கு இது போதும் மாமா. உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது உனது அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. லவ் யூடி பொண்டாட்டி, நீ என் மேலே இவ்வளோ அளவுக்கு பாசம் வச்சிருப்பேன்னு நான் நினைக்கலடி. நானும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டி. எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், சரியா? நானும் தான் மாமா எக்காரணத்தை கொண்டும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் மாமா. அப்படி நான் உங்களை விட்டுட்டு போகிறேன்னா அது என் பொணமாக தான் மாமா இருக்கும்.